ஸோ ஹலோ கைஸ், வெல்கம். டைம் பார்த்தீங்கன்னா 11:46 இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 ஆயிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லைங்க. நேற்று ஆர்டரும் வரல. ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண ஆர்டரே இல்லை சுத்தமாக. ஈவினிங்காக ஒரு 8 o'clock மேலே டேப்லெட் வாங்கிட்டு போயிட்டு ரூமில் படுத்துட்டாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா 1300-400 சம்திங் லேக்கில் இருக்கேன். நேற்று டே கன்சிடர் பண்ணல. ஸோ இன்றைக்கி 11 மணிக்கே லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணிட்டேன். பட் இன்னும் ஆர்டர் வரல. ஸோ நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். அண்ணா 350 ரூபாண்ணா. சும்மா நான் ஃபன்னுக்காகண்ணா. ஆர்டர் வந்துருச்சு. தாஜ் ஹோட்டல் சந்தோஷம். 10 கிலோமீட்டர் 66 ரூபாயா? என்னடா இப்படி பண்ணுறீங்க? அங்கே தான் இருந்தனே போனா. ஓகே, ஃபுட் ரெடி ப்ரோ. இது தானே ப்ரோ? கைஸ், செகண்ட் ஆர்டர். 1 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் செகண்ட் ஆர்டர் எடுக்கிறேன். இங்கே தான் எங்கேயோ கஸ்டமர் லொக்கேஷன். ராஜேஷ்குமாரா? தேங்க்யூ. கைஸ், அடுத்த ஆர்டர் வந்துட்டான். சப்வே. ஓகே கைஸ், இன்னொரு ஆர்டர் போட்டான். நாயுடு மெஸ். ஓகே, நைஸ். வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆர்டர். இந்த ஆர்டர் ரெடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஐம் அட் ரெஸ்டாரண்ட்ரா. சப்வே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அங்கேயா? அச்சோ, ஹோட்டல் மாதிரி வந்துட்டேங்க. கை சப்வேன்னு பேரை மட்டும் பார்த்துட்டு நான் பாட்டில் இங்கே வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த சப்வே இல்லை. கேப் இல்லாமல் 2 கிலோமீட்டர் வேஸ்ட் ஆயிடுச்சு. ப்ரோ 6570. தேங்க்யூ ப்ரோ. கைஸ், அடுத்த ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இப்போ போய் அடுத்த ஆர்டர் பிக் பண்ணலாம். ஆக்சுவலாக இது பேட்ச் ஆர்டர். நாயுடு ஆந்திரா மெஸ். நிப்பாட்டலாமா? பரவாயில்ல, நிப்பாட்டும். ஓகே, நமக்கு தான் ரெடி பண்ணியாச்சு. அந்த ஆர்டர் நமக்கு தான். ஆட்டோக்காரண்ணா வழி விட்ண்ணா. நாய்ஸ் பொல்யூஷன். தேவையில்லாத வேலை இதெல்லாம். வந்துட்டேன். இதே ஆர்டர் தானே? தேங்க்யூ. கைஸ், ட்ராக் வேறு இறங்கிட்டே இருக்குது. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டர். ஓகே, நமக்கு பழக்கப்பட்ட இடம் தான். கைஸ், இப்போ ஆர்டர் கேன்சல்ன்றாங்க. இதை எப்படியாச்சும் நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போகணுமே. கைஸ், 3 பிரியாணி நீ தூக்கணும். ஏதாச்சும் பண்ணி 3 பிரியாணி நீ தூக்குறேண்ணா. வெயிட் பண்ணுங்க. அச்சோ, ரிட்டர்ன் விழுந்துருச்சு. சரி, பரவாயில்ல. நான் உங்ககிட்ட ஓடிபி வாங்கி ரிட்டர்ன் கொடுக்கணும். ப்ரான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஆர்டர் கேன்சல்ண்ணா. பண்ண மாட்டீங்களா? ஓகே, ஃபுட்டை வாங்கிக்கிறீங்களா இல்லை எப்படின்னா? கால் வருது. ஹலோ, ஃபுட்டை அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ கைஸ், ஃபுட்டு நமக்கு தான். ஓகே, தேங்க்யூ. ஆர்டர் கிடச்சிருச்சு கைஸ். கைஸ், ரூமுக்கு போக வேண்டியதான். கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 3:10. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஃபோனில் என்னை வெறுப்பேற்றிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சுல, அது 4 மணிக்கு மேலே தான் இட்லி போடுவாங்களாமா. பட் முன்னாடியே ஆன் பண்ணி வச்சிட்டாங்கப்பா. ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆனோடனே தர்றேன்னாங்க. நானும் உட்காந்துருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்கேன். தரவே இல்லை. சரி போங்கடான்ட்டு கேன்சல் பண்ணி விட்டேன். திருப்பி பார்த்தீங்கன்னா இதே ஹோட்டலில் தான் இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. சரி, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதையாச்சும் எடுத்துகிட்டு போகலான்னா அதுக்கு 1/4 மணி நேரம் பண்ணிட்டாங்க. டோட்டலாக ஒரு 1 ஹவருக்கு மேலேயே இந்த ஹோட்டலில் உட்காந்துருந்தேன். கைசிங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. 27 மாடி இருக்குது. ஹிரானந்தினி பார்க்.
பேர் தான் பார்க்குன்னு வச்சுருக்காங்க, ஆனால் பார்க்கு கிடையாது, பில்டிங் மட்டும்தான் இருக்குது. அண்ணா வில்டன் 1 இங்கேயா? ஆ, செக்யூரிட்டி செக். நான் செக்யூரிட்டி செக் ஓவர். எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ், எவ்வளோ இப்போ 20வது மாடி நான் போனோம். நான் வில்டன் 1 இந்த தான் இருக்கு. இங்கே ஒரு செக்யூரிட்டி செக் எழுதணுமா நம்ம இதில் தெரில, போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். இதில் நான் எங்கே கண்டுபிடிக்கிறது? 20. வா, அப்பா ஒரு வழியாக வந்துருச்சு. தீப்தி, ஆக்சுவலாக இதெல்லாம் என்னங்க பில்டிங்கு? எங்கள் டேடி கிட்ட இல்லாத லேண்டா? எங்கள் டேடி கிட்ட இல்லாத டவரா? எங்கள் டேடுலாம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மல்டி மில்லியனியருங்க. எங்கள் டேடை பற்றி ஆக்சுவலாக நான் சொன்னதில்லை, ஆக்சுவலாக பெருமையாக சொல்லக்கூடாது நான், அதனால் நான் சொல்லலை. பார்த்திங்கன்னா அங்கே போனால் திரும்பின பக்கம்லாம் அவர் பேர் தான் இருக்கும். ஓ, இதெல்லாம் எங்கள் டேடிக்கு பெரிய விஷயமே கிடையாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இது மாதிரி ஒரு 10 பார்க் இருக்கும் அவருக்கு. ஆக்சுவலாக இதை விட பெட்டராகவே இருக்கும். இதெல்லாம் என்ன இடம்? என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். என் டேடு சொன்னார், ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்க, வாடா வந்து பிஸ்னஸை பார்த்துக்கடா அப்படின்னாரு. நான் தான் இல்லை டாடி, நான் வந்து உழைச்சி சொந்த காலில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சொந்த காலில் தான் நிற்கிறோம் கைஸ். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு, அல்சாமில் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கைஸ், இப்போ ஜொமேட்டோ பாய்ஸ் நிறைய பேரை பார்க்க முடியுது. என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் ஜொமேட்டோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு ஜொமேட்டோ டெலிவரி பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜொமேட்டோ டெலிவரி ஜாப் வந்து யாருக்கானது, யாரெல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஜொமேட்டோ டெலிவரி ஜாப் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஜாப்னால் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஜாபில் ஃபஸ்ட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்கில் பேஸ்டு ஜாப், இன்னொன்று லேபர் பேஸ்டு ஜாப். இதை பற்றி வந்து A2D சேனலில் ப்ரீஃபாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க, அதை செக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பட் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு வேலை செய்கிறோன்னா அதில் நம்மளுக்கு ஸ்கில்லு கிடச்சிச்சின்னா அது வந்து ஸ்கில் பேஸ்டு ஜாப் தான். சப்போஸ் நமக்கு அந்த வேலையில் எந்த ஒரு ஸ்கில்லுமே அட்டைன் பண்ணிக்க முடியல, 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும், பட் அதே நிலைமையில தான் இருக்கும் அப்படின்னா அது வந்து லேபர் பேஸ்டு ஜாப். ஓகேங்களா? இதுதான் சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான். ஜொமேட்டோ டெலிவரி பார்த்திங்கன்னா 100% லேபர் பேஸ்டு ஜாப். ஏன்னா இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, எந்த ஒரு ஸ்கில்லும் கிடையாது, எந்த ஒரு ஸ்கில்லும் தேவைப்படாது, எந்த ஒரு நாலேஜும் கெயின் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ஹோட்டலில் போகிறோம், ஒரு கோடை சொல்கிறோம், ஃபுட்டை வாங்குகிறோம், ஃபுட்டை வாங்கிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம், அவ்வளோதான். இது மட்டும்தான் வேலையாகவும். நிறைய படித்தவங்க பார்த்திங்கன்னா இதுக்கு வர்றாங்க. ஆக்சுவலாக இந்த ஜாபை யார் சூஸ் பண்ணணும் என்ன ஏது அப்படின்னா, இது வந்து 100% பார்ட் டைம் தான். பார்ட் டைம் மட்டும்தான் இந்த ஜாப். இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஏதாவது படிச்சுட்ருக்கீங்க, ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணிக்கணும். அதாவது 12 to 3 இல்லை 4 மதியம் ஒரு 12 to 4 லாகின் பண்ணிங்கன்னா சாலிடாக வந்து ஒரு 300 ருபீஸ் சேவ் பண்ணலாம். பெட்ரோல் செலவு எல்லாம் போக 300 சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது, மதியம் மட்டும் இந்த மாதிரி. அதாவது ஏதாவது படிச்சுட்டு இருக்காங்க, ஏதாவது கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்களா இருந்தாலும் சரி, இல்லை காம்படிஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களா சரி, அவங்க வந்து இந்த ஜாப் செலக்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்ட்ரிக்டாக
12 to 4 மட்டும்தான். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. அதை வந்து அதில் வந்து கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டும் கம்மியாக தருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ கம்பெனி போயிட்டுருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு 15,000 இதில் வந்து கம்பெனி 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். பட் எனக்கு 15,000 தான் சேலரி வருது. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும், நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணவும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஆஃபீஸ் ஆர் கம்பெனி போயிட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் வந்து இந்த ஜாப் பண்ணலாம். எப்படின்னா, அப்போது ஒரு டெய்லி ஒரு 300 ருபீஸ் சேவ் பண்ணிங்கன்னா, 300 ருபீஸ் டார்கெட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பென்சஸை நீங்கள் கவர் பண்ணிடலாம். மந்த்லி எக்ஸ்பென்சஸை இதில் கவர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து இதுக்கு பண்ணிடலாம். அதாவது பேலன்ஸ் வந்து நீங்கள் அந்த மந்த்லி இன்கம் வருதில்ல, அதை வந்து நீங்கள் சேவிங்ஸுக்கோ அந்த மாதிரி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோர்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸட்ரா சம்திங் அது பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சொமோட்டோவோட ஸ்ட்ராட்டஜி. ஃபுல் டைம் வந்து இதுக்கு வந்து செட்டே ஆகாது. ஃபுல் டைம் யாரெல்லாம் பார்க்கலான்னா, எனக்கு வந்து ப்ரோ நான் வந்து 16 மணி நேரம் 17 மணி நேரம் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் தூங்கலாம் மாட்டேன், எனக்கு பைக் ஓட்டுறதுலாம் டயர்ட்னஸ்லாம் பெருசாக இல்லை, நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் டெடிக்கேட்டடாக 12 மணி நேரம் வச்சு 16 மணி நேரம் 17 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ, டிசிப்ளினாக இருப்பேன் அப்படின்றவங்க தாராளமாக ஒரு 2 மாதம் 3 மாதம் ஃபுல் டைம், அதுக்கு மேலே கூடாது, 2 மாதம் 3 மாதம் ஃபுல் டைம் எடுத்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 1 lakh இல்லை 3 lakh எல்லோரும் சேலஞ்ச் போகிறாங்களே, கண்டிப்பாக 1 lakh சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது ஒரு ஏரியா பொறுத்துமே வந்து ஏர்னிங்ஸ் மாறும். ப்ளஸ் ஒரு நல்ல சிட்டி அந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து செட் ஆகும். ஒரு 3 மாதம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ, இல்லை ஒரு சிலவங்களுக்கு 1 lakhல போதும்னா, இல்லை ஒரு 3 lakhs earn பண்ணிவிட்டு ஒரு காஃபி ஷாப் அந்த மாதிரி வைக்க போகிறவங்களா இருக்கலாம். இருங்க, பேசிக்காக பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க ஸ்ட்ரிக்டாக ஒரு 4 hours மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களோட எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணிவிட்டு அதோடு நிப்பாட்டிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஜாப் ஓகே. அதே மாதிரி ஃபுல் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரிக்டாக ஒரு 6 மாதம் கூட எடுத்துக்கங்களேன். 6 மாதம் ஆனால் விடாமல் ட்ரை பண்ணணும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. இந்த லோன் கட்டுறதுக்காக வந்து நான் இது பண்ணுறேன், இந்த ஜாபுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களோ, இல்லை புதுசாக பைக் எடுத்து இந்த ஜாபையே நான் ஃபுல் டைமாக பார்க்க போகிறேன், அதெல்லாம் சரியான ட்ராப்புங்க, சத்தியமாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ட்ராப்லலாம் யாருமே மாட்டிக்கக்கூடாது. இதுக்காகவே புதுசாக பைக் வாங்கி இதுக்காகவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கி ஃபுல் டைம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சத்தியமாக செம்ம வேஸ்ட்டு. ஸோ இதுதாங்க, யாரும் போயிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறது செம்ம ஒஸ்ட்டு. தரங்க அந்த கேட் வந்து பார்க்கிங் ஸ்டிக்கர் இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். அதனால தான் நான் போனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நிறைய டெலிவரி பாய்ஸ் ஜொமேட்டோ ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய புலம்புறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி நான் இவ்வளோ நேரம் லாகின் பண்ணுறேன், 11 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு மேலே லாகின் பண்ணுறேன், எனக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட் வருது, எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது, இவ்வளோ தான் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இவ்வளோ தான் வரும், இது ஸ்கேம். இது பற்றி நான் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. இப்போ கூட வந்து ஆடு போட்டுட்ருக்காங்க, ஸ்விக்கி வந்து ஆட் போடுறாங்க. இது 50,000 மாதம் 50,000 வரை சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஏன் அந்த வரைன்றதை மென்ஷன் பண்ணேன்னா, இவனுங்க அப்டுன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிடுறானுங்க. ஈஸியாக வந்து ஏர்ன் அப் டு 50,000 அப்படின்னு போட்டுறானுங்க. அப் டு 50,000னா அதுதான் மேக்ஸிமம் லிமிட்டு. ஐயோ, நான் வேறு தப்பாக போயிட்டுருக்கேன். ஏர்ன் அப் டு 50,000னா அதுதான் மேக்ஸிமம் லிமிட். ஆனால் மினிமம் அமௌண்ட் வந்து அவன் சொல்லவே கிடையாது எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. ஆனால் மினிமம் எவ்வளோனா, நீங்கள் ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு 500லேருந்து 800 தான் ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் வந்து லிமிட்டேவும் 12 ஹவர்ஸுக்கு. ஏன்னா
எல்லா ஜாபுமே அவ்வளோதான். நீங்கள் எந்த ஜாப் எடுத்தாலுமே வந்து அவ்வளோதான் கிடைக்கும், அதுக்கு மேலெலாம் கிடைக்காது. நீங்கள் ஒரு ப்ளம்பரோ இல்லை வந்து வேறு என்ன எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்கிறவங்களோ இல்லை வந்து ஒரு கார்பெண்டரோ யாரை பார்த்தீங்கனாலும் மந்த்லி வந்து ஒரு 20,000 earn பண்ணுறவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அவ்வளோதான் வருமேவும். எந்த லேபர் பேஸ்டு ஜாப் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இது லேபர் பேஸ்டு ஜாப்லேயும் தரமட்டமான லேபர் பேஸ்ட் ஜாப்பு. அதில் வந்து இவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை கொண்டு வந்தது வந்து ஸ்விக்கி சொமேட்டோ தான். அவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்விக்கி சொமேட்டோ இருக்குது அப்படின்ற ஆப் இருக்குது அப்படின்ற ப்ரொமோஷனுக்காக அவங்க பாட்டில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை தூக்கி கொடுத்துட்டானுங்க. பட் அதை எப்பயுமே எதிர்பார்க்க முடியாது. ஸ்விக்கி சொமேட்டோன்னு கிடையாது, எந்த ஒரு ஜாப்னாலும் பெர்மனெண்ட்டு கிடையாது. அது வந்து நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் எந்த ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, அதிலேருந்து ஒரு ஸ்கில்லை எடுத்துகிட்டு டக்குன்னு வேறு ஒரு ஜாபுக்கோ வேறு ஒரு ஃபீல்டுக்கோ சுவிட்ச் ஆகணும். சுவிட்ச் ஆகலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஹலோ, அப்பார்ட்மெண்ட் வந்துட்டாங்க, லொக்கேஷன் வந்துட்டேன். செகண்ட் ஓகே, நான் மேலே வர சொல்கிறாங்க. ஆ எமில் ரோஸ், தேங்க்யூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாரும் இந்த சொமேட்டோ ஸ்விக்கி டெலிவரி பாய் டெலிவரி ஜாப் ஸ்கேமை பார்த்து ஏமாந்துடாதீங்க. மூச்சு வாங்குது. ஏமாந்துடாதீங்க. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் நான் வந்து கஷ்டப்பட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரீல் கூட இருக்கும், ரிக்ஷா ஓட்டுறவங்க வந்து ஆட்டோ வாங்கினா பரவாயில்லையாட்டிருக்கே, ஆட்டோ ஓட்டிக்க சம்பாதிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆட்டோக்காரன்ட்ட போனால் கார் வச்சுருக்கவன் பரவாயில்லையே, கார் வச்சுருக்கவன் நல்லா சம்பாதிப்பானே அப்படின்ற மாதிரி இருக்கும். கார் வச்சுருக்கவங்க கிட்டே போனால் இது ரிக்ஷாக்காரன் பரவாயில்லையே, அவனை மாதிரி கூட ஓட்டிகிட்டு போயிடலாமே, நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாமே அப்படின்ட்டு. இப்போ சுற்றி வந்து ஒருத்தர் ஒரு ஜாபை பார்த்து வந்து இது ஈஸி அது ஈஸி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபைனலாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து க்ரோ ஆகிட்டு போகணும், க்ரோ ஆகணும். அதுதான் மேட்ரு. ரிக்ஷா ஓட்டுறவன் வாழ்க்கை முழுக்க ரிக்ஷாவே ஓட்டிகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கார் ஓட்டுறவன் வாழ்க்கை முழுக்க காரே ஓட்டிகிட்டு இருந்தானா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட கரியர் க்ரோத் அண்டு லைஃப் க்ரோத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. லைஃப் க்ரோத்துன்னு ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக தெரிஞ்சிருந்தோம் ஒரு சிலவங்கலாம் வந்து சோம்பேறியா, என்ன மாதிரியே கூட சோம்பேறியாக நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஆர்டர் போட்டோம். கைஸ், இன்றைக்கி சொமேட்டோ அங்கிள் ரொம்ப ஒஸ்ட்டாக அமௌண்ட்டு தரோம், கடுப்பாகுது. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் பசங்களுக்காகவே கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பேச்சுலர்ஸ் தான் இருக்காங்க எல்லாருமே. இங்கே ஒரு லிஃப்ட் வச்சா நல்லாயிருக்கும். ப்ரோ 0421 கைஸ், சத்தியமாக செம்ம ஒஸ்ட்டு தெரியுமா. பிக்கப் வந்து 2.7 கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6.5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். மொத்தமாக எவ்வளோ வருது, 8-9 கிலோமீட்டர் வருது. வெறும் 47 ரூபா கொடுத்துருக்கோம். செம்ம காண்டாகுது எனக்கு சத்தியமாக. ஓ, இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டு. மதியம் கூட இன்னும் ஒரு நல்ல டீசெண்டான அமௌண்ட்டே கிடையாது. இது ரொம்ப ஒஸ்ட்டு இருக்குது ப்ரோ. சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு இன்னைக்கு ப்ரோ. எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக 12லேருந்து 3 மணி வரைக்கும் அமௌண்ட் அதிகமாக வரும். 9 கிலோமீட்டர்னால் 100 ரூபா கிட்ட தருவாங்க. அந்த டயத்துலேயும் வந்து கம்மியாக தான் வந்துச்சு, ரொம்ப கம்மியாக வந்துச்சு. இப்போ என்னன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. கடுப்பாகுது கைஸ், டென்ஷன் ஆகுது. இப்போ நான் திருப்பி வேறு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன், எம்டியாக தான் போயிட்டுருக்கேன். இனி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் எம்டியாக போனால் தான் வந்து எனக்கு ஆர்டர் கிடைக்கும். அப்போ நான் 13 கிலோமீட்டர், குறைஞ்சது 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். வெறும் 47 ரூபா. எப்பட்றா அது, கடுப்பா இல்லை? செம்ம காண்டாகுது.
ஆள் அதிகமாயிட்டானுங்க. அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒரு இது இருக்குது. டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு அவ்வளோ சப்ளை இருக்கணும். இப்போ 100 ஆர்டர் இருக்குன்னா 100 டெலிவரி பாய்ஸ் இருந்தாங்கன்னா அது ஈக்குவலான சப்ளை. இப்போ 100 ஆர்டருக்கு 50 டெலிவரி பாய்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டயத்தில் இவன் அமௌண்ட் அதிகமாக தருவான். இப்போ இருக்கிற சினாரியோ எப்படி இருக்குன்னா 100 ஆர்டருக்கு 130 டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க. ஸோ 30 பேர் சும்மா இருக்காங்க. டிமாண்ட் இருக்குது, சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குது. டிமாண்ட் நார்மலான ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சினாரியோ போயிட்டுருக்கனால தான் அவன் இவ்வளோ அமௌண்ட்டு கம்மியாக தரான். இதுதான் கான்செப்ட்டு. இதே அவனுக்கு 100 ஆர்டருக்கு ஒரு 50 டெலிவரி பாய்ஸுக்கு தான் இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ அவன் ஒர்க்கை ஸ்பீட் பண்ணணும். ஸோ அவன் ஒரு ஆர்டருக்கு 100 ரூபா கூட தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் மார்க்கெட்டை விட்டு போயிடக்கூடாதுல்ல. கஸ்டமருக்கு ஆர்டர் போகலன்னா இவன் எலிமினேட் ஆயிடுவான்ல. ஸோ அந்த டயத்தில் இவன் 100 ரூபா கொடுக்க கூட தயங்க மாட்டான். எங்கள் அம்மா சொன்னாங்க, படிடா பரமா அப்படின்ட்டு. பரமா படிடா பரமா படிச்சு பாஸ் பண்ணுடா. தேங்க்யூ பஞ்சாயத்து கூட போடுறது. போடா வீடு போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வெட்டிய பாருங்க. போடா